ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அப்பா வாமனரை கூப்பிட்டு இருந்தாருங்க. வாமனர் பின்னாடி அப்பாவோட கை தெரிஞ்சுது. அதுல ஏதோ ஒன்று பிடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு மேல ஏறி நின்று கொண்டுதான் நாங்க வாமனரை வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க, வாமனர் பின்னாடி ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தீங்க இல்லையா? அவரோட கண்கள் அப்படியே தெரிஞ்சுது. அடிக்கடி தீபத்துல வந்து போவாங்க அவங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப நான் சொல்றது பராசக்தி அம்மா தான். தீபத்துல ஒளிர்ற அந்த சக்தி வந்து பராசக்தி, சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறது அந்த ஒளி என்று சொல்லுவாங்க இல்லையா? அதால பராசக்தி அம்மா தான் இருக்கிறா, வராகி அம்மா தான் வந்து போறா, எல்லாமே ஒன்று தானே அவங்க எல்லாரும். நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுல பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய இருந்தாங்க. அவங்க அடிக்கடி எனக்கு ஒளியில வந்து போவாங்க. அவங்கள நான் வீடியோ கூட எடுத்திருக்கணும். அது பின்னாடி வருதோ அல்லது முன்னாடி வந்துச்சோ எனக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நான் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து அப்பாக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அப்பா கிட்டையும் வணங்கிட்டு வேற வேலைகள் இருக்கும் இல்லையா, வேலை செய்ய போயிட்டேன். அப்பா கூப்பிடுவாரு இல்லையா, அப்பா வந்து நான் பார்த்தப்போ பார்த்துட்டு அப்பா விளக்கையை பார்த்துட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியில போகும்போது அப்பா பெட்ல இருக்க வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி அப்போ நான் சரி என்னட்டு என்னமோ ஏலாத மாதிரி இருந்துச்சா. அப்ப நான் பெட்ல உட்கார்ந்தப்போ என் கண் முன்னாடி எனக்கு காட்டுறாரு. அப்படியே தெரியுதுமா, அந்த இந்த நிலத்துல வந்து ஒரு ஒரு 6 நம்பர் இருக்கு இல்லையா, 6 நம்பரை அப்படியே ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் அப்படியே 6 மாதிரியே நம்பர் போட்டு அப்படியே கண் முன்னாடி காட்டுறாரு. இது கீழே இருக்கு. என்ன இது 6 நம்பர், எதுக்கு பாபா இந்த 6 காட்டிட்டு இருக்காரு என்று சொல்லிட்டு அப்ப என்னமோ பாபா ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சரி அப்பா ஏதாவது ஐபாட்ல போ காட்டியிருப்பாரு, எனக்கு புரியலண்டா என்றுட்டு ஐபாட்டை ஓன் பண்ணி பார்த்தா அங்கேயும் அந்த 6ங்கிற நம்பர் போட்டு ஒரு வீலோக் வந்துருந்துச்சுமா. அதுதான் பாபாவோட ஒரு மகிமைமா. எப்படி சொல்ல, அவருடைய மகிமையே மகிமைதான், அப்படிதான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. அவர் செஞ்சிட்டு இருக்கிறத அந்த 6ங்கிறது அதுல ஒரு வீலோக் வந்திருக்குங்கிறதே அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது, என்ன இங்க எப்படி அதை பார்க்க வச்சாரு இல்லையா. அந்த 6ங்கிற நம்பரை நூலை போட்டு அது முன்னாடியே இருக்குது. அதுக்கு முன்னாடியே என்னை இருக்க வச்சுட்டு அதை பார்க்க வைக்கிறார். பார்க்க வச்சதும் அத தெரியும், அப்பா ஏதோ சொல்றாரு, சரி ஐபாட்ல போட்டிருப்பாரேன்னு நான் நினைச்சு சும்மா ஒன் பண்ணினா அங்கேயும் அதே 6 படம் போட்டுதான் ஒரு வீலோக் வந்துருந்துச்சு. இப்ப சும்மாவே எனக்கு அதுல 6 படம் போட்டு வந்திருந்தா நான் அதை பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அப்பாவுக்கு தெரியும், அவருடைய நிகழ்ச்சிகள் ஏதாவது போனா தான் நான் பாக்குறதே. அவரை பத்தி அவருடைய அற்புதங்கள் யாராவது சொல்லுவாங்க இல்லையா, போடுவாங்க, அப்படி அதுகளதான் நான் பாக்குறதே. ஏன்னா அந்த நேரத்துல எல்லாம் முழுக்க அப்பா பத்தின நிகழ்ச்சியே தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்பா என்ன சொல்றாரோ அதைதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறதும் கூட. இப்போ அது தனியா அது வந்திருந்தா கூட நான் அதை பார்த்திருக்க மாட்டேன். அதுல பார்த்ததுமே, அதுல 6 போட்டதை பார்த்ததுமே நான் திகைச்சு போயிட்டேன். பார்க்கும்போது அங்க அதுல சொன்னதே முருகனை பத்தி தாம்மா. எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு அழுகைய வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா காலையில தானே உங்ககிட்ட கேட்டேன், முருகனை பார்க்கணும் போல இருக்குப்பா, காட்டுங்க, அவரையும் காட்டுங்க எனக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா. அதுக்குதான் இத பார்க்க வைக்கிறீங்களா என்னன்னு அப்பாக்கே சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல போட்டிருந்தாங்க, அடுத்த நாள் 23 ஜனவரி வந்து ஒரு நல்ல நாளா, ஒரு முருகனுக்குரிய ஒரு நல்ல நாள், அதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்ப அதை பார்த்தது என்னப்பா, நான் இன்னைக்கு காலையில தானே உங்ககிட்ட கேட்டது நினைவுல இருக்கு, அதுக்குதான் அப்பா சொல்றாரா, சரி நாளைக்கு செய்யறேன்ப்பா, நீங்க எனக்கு சொல்லுங்க நான் என்ன செய்யணும்ன்றத நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் எல்லாமே செஞ்சிடறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நன்றி 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 என்ன சொல்லிட்டே இருந்தேன்னா நாளைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதான் உடனே அப்பா எனக்கு காட்டியிருந்தாரு இல்லையா, அதுதான் பாபா. அந்த அந்த நூல் எப்பவும் எனக்கு, நான் தையல் செய்யறேன்னா தான் உங்களுக்கு தெரியும், டைம் கிடைக்கிறப்போ தையல் செய்யறது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு ஏதாவது தையல் ஏதாவது செய்வேன். ஆனா அந்த நாள்ல நான் எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறேன். அந்த நாள்ல காலையில ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ எப்படி இந்த நூல் அதுல வந்திருந்துச்சுன்னு எனக்கே ரொம்ப ஒரு 3 மணி போலதான் அம்மா, சாயந்தரம் ஒரு 3 மணி போலதான் இதை அப்பா செஞ்சிருந்தார், என் கண்ணுல காட்டினார்.
அப்ப காலையில நான் கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்ப போயிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என் பாபா தான் ஏதோ ஒரு மகிமை செஞ்சிருந்தார். நான் நீ முருகனை பார்க்கணும் இல்லையா, நாளைக்கு ஒரு நல்ல நாள், அதை செய்யன்னு சொல்லிட்டேன். அப்பா கிட்ட வந்து நன்றி நன்றி என்று சொல்லிட்டு அப்பாக்கு பின்னேற ஆர்த்தி செய்யறதுக்காக வந்திருந்தேனுமா. அப்பெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அப்பாக்கு பூ வைக்கிறது உண்டு. வீட்டுல நிக்கிறப்போ செஞ்சுட்டு இருப்பேன். ஆர்த்தி செய்ய முதல், பின்னேற ஆர்த்தி செய்ய முதல் அப்பாக்கு பூ கொண்டு வந்து வச்சுட்டு தான் செய்யறது உண்டு. சரியா? பூ கணக்கு கிடைக்கல. எங்க வீட்டுல வச்ச மரத்துல இருந்துதான் எடுக்கிறது. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்ப அதுல இருந்து சின்ன சின்ன பூ அதுதான் கொண்டு வந்து வச்சிருந்தேம்மா. அப்பாக்கு மேல ஒரு பூ, அப்பாக்கு அந்த கீழுக்கு கொண்டு வைக்கிறது நான் எப்பவும் குட்டி பாக்கு கிட்டையும் வைப்பேன். வச்சுட்டு நான் ஆர்த்தி செய்யறப்போ ஆர்த்தி செய்யறேன். ஆனா எனக்கு என் கண்ணுல தெரியவே இல்லை. அப்பா கிட்ட நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பூ வச்சுட்டு அப்பாக்கு ஆர்த்தி செய்யறப்போ அப்பா பூ போடுறது, ஆனா அதை கண்ணுல காட்டணும்னு சொன்னாதான் எனக்கே காட்டியிருந்தாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியே உள்ள இருந்து அவர் ஊதின மாதிரி இருந்தது. அது கூட காட்டியிருந்தாரு எனக்கு. அப்பா ஊதிதான் அந்த பூ விழுந்ததுன்னு. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எபிசோட்ல சொல்லியிருக்கணும். இப்போ இன்னைக்கும் நான் அப்பாக்கு மேல வச்சுட்டு நான் ஆர்த்தி செஞ்சு முடியவும் அந்த அந்த அகல் விளக்கு அப்படி பக்கத்துல வச்சுட்டு அப்பா பாக்குறேன்னு அப்பாக்கு மேல வச்ச பூ காணல. என் கண்ணுக்கும் தெரியல. அது எங்க போச்சுதுன்னு எனக்கு தெரியல. என்னப்பா இப்பதானே வச்சனுப்ப மேல பூ, எங்க போட்டீங்க, எங்க போச்சுது அப்படின்னு அப்பா கிட்டே கேட்கிறேன்னு அப்பா சும்மா அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா அவருடைய முகம் தெரிஞ்சுது எனக்கு. தேடுறேன். சரியா? விழுந்திருந்த அப்பா எனக்கு ஆசீர்வாதமா போட்டிருப்பாருன்னு தெரியும். இப்போ போட்டா அதுலதானே இருக்கணும் கீழே சொல்லி கீழையும் பாக்குறேன், காணல. பார்த்தா குட்டிப்பாக்கு பின்னாடி பார்த்தா அங்க தெரிஞ்சுதுமா. இந்த பாருங்க ஒரு போட்டோ போட்டிருப்பேன். அது எங்க இருக்குன்னு பாருங்க. மேல இருந்து கீழே விளையல, கீழையும் போடலப்பா. அப்பாவோட செயின்ல நிக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு இதழ், அது ஒரு குட்டி பூ, அதுலயும் அந்த ஒரு இதழ் அந்த அப்பாவோட செயின்ல அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா, இருந்துச்சு. அப்படித்தான் சொல்லணும். எப்படி அது நின்றுச்சுன்னு எனக்கு தெரியல. அது பார்த்ததுமே எனக்கு சந்தோஷம். ஓகே, அப்பா எனக்கு ஆசீர்வதிச்சு பூ போட்டிருக்கார். அது எப்படி போட்டிருக்காரு, அப்பாவோட செயின்லயே தான் அது இருந்தது. என்னோட நிறைய மகிழ்ச்சி, நிறைய ஆனந்தமா மனசுக்குள்ள இருந்துச்சு. அத பார்த்துட்டு இந்த அகல் விளக்க பார்த்தா அதுல வந்து என்ன வந்திருக்கு பாருங்க. நான் அப்பாக்கு எப்பவும் ஒரேஞ்ச் கொண்டு வந்து வைப்பேன். அந்த கிளிமெண்டின்னு சொல்லுவாங்க இங்க. அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரேஞ்ச் மாதிரி பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். அது கொண்டு வந்து வைக்கிறேன்னா அன்னைக்கு வைக்கல, ஒன்று இருந்ததுனால அப்ப நான் கொண்டு வந்து வைக்கல. சரியா? அப்போ இது அப்பா எனக்கு தீபத்துல காட்டுறேன். முந்தைய ஒரு தடவை உங்களுக்கு நான் அந்த எபிசோட்ல போட்டிருக்கேன், முழுசாவே காட்டி இருந்தது. இது வந்து பீஸ் வேணுமென்ற மாதிரி அதுல ஒரு சுளை இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி அப்பா கேட்டிருக்காருன்னா, அப்பாவோட கை அதுல இருக்கு பாருங்க. அப்பாவோட கை நிகங்கூட அதுல தெரியுது. அதுக்கு முன்னாடிதான் அது இருக்குது. அப்போ ஒன்றுதான் இருக்குன்னு நான் கொண்டு வந்து வைக்கல இல்லையா. அப்பா அதுலயும் உண்டு, அதுல உடைச்சிட்டு உண்டு நீ எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுலயும் பாருங்க, அந்த அகல் விளக்கு ஷடோன்னு சொல்லுவேன்ல, ஷடோல இப்போ தெய்வங்கள் வருவாங்க, சித்தர்கள் வருவாங்க, என் பாபா வருவார், அடிக்கடி வந்து போவார். அப்பா, என்னோட அப்பா நிறைய தடவை வந்து போயிருக்கார். அதுல பாருங்க என்னோட அப்பா இருக்காருங்க. அவர் வாயத்துல இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சுது. அப்பா என்னப்பா நீங்க கேக்குறீங்களா, அதுல உடைச்சிட்டு ஒண்ணு கொண்டு வந்து தாண்டு, சரிப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் உடனே போய் எடுத்துட்டு வந்து அப்பா முன்னாடி வச்சுட்டு பாருங்க, நான் அதையும் ஒரு போட்டோ எடுத்தேன். அதுல இன்னொன்று நடந்திருக்கம்மா. அது இப்போ உங்களுக்கு போடும்போதுதான் நான் அங்க பார்த்தேன். அதுலயும் ஒரு பெண் தெய்வம் வந்திருக்காங்க. அது எங்க இருக்காங்கன்னு பாருங்க. தீபத்துலதான் நான் அவங்கள பார்த்தது. அவங்களோட கண்கள் தெரிகிறது அடிக்கடின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப கருப்பா இருப்பாங்க, கண்கள் ரொம்ப பளபளன்னு ஒரு அற்புதமா இருக்கும் அவங்க கண்களை பார்க்கும்போது. இப்போ அவங்க அந்த தீபத்தை விட்டு வெளியில வந்து, நான் கிளிமத்தின் வச்சேன் இல்லையா, அந்த கிளிமத்தின் அந்த ஒரு துண்டு வச்சேன் இல்லையா, அதுக்கு பின்னாடி என்னோட குட்டிப்பா இருக்காரு இல்லையா, குட்டிப்பாக்கு முன்னாடி அந்த இடையில தான் நான் அந்த கிளிமன்சின் வச்சு போட்டோ எடுத்திருக்கேன். அதுல நிக்கிறாங்கம்மா. உங்களுக்காக நான் இந்த எபிசோட் செய்யும் போதுதான் அதை பார்த்ததே.
அங்க இருக்காங்க. அவங்களுடைய தலைமுடியெல்லாம் ரொம்ப இதா இருக்குது. அவங்க கண்ணு ரொம்ப அப்படியே தெரியுதுமா. அவங்க நெத்தியில பாருங்க, திருநோட்டு குறியும் கூட அப்படியே தெரியுதுமா. அப்படியே அவங்களுக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இத பார்த்ததே இன்னைக்குதான். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அப்பா கொடுத்திருக்கார். அதுக்குதான் அப்பா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த நிகழ்ச்சி யூடியூப் நிகழ்ச்சி ஆரம்பியன்னு சொல்லி செய்ய வச்சாரோ என்னமோ. அடுத்த நாள் அப்பா சொன்னார் இல்லையா, காலையில அப்பா கிட்டயே நான் வந்து மனசார கேக்குறேன், இன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா ஒவ்வொன்றா எனக்கு நினைவுபடுத்துறார். அவர் முன்னாடி வந்து நான் நிற்கும் போது நானே சொல்லுவேன், நானே நினைச்சு பார்க்காத எல்லாத்தையுமே எனக்கு நினைவுல கொண்டு வந்துருவேன். அப்போ நான் பக்கிட்ட சொல்றேன், நான் சரிப்பா நான் பின்னேற ஆரத்தியில அது செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு நான் வேற வேலை இருக்கும் இல்லையா, போயிட்டு ஒரு பின்னேறம் போல நான் ரெஸ்ட் எடுக்கிறது உண்டு, உங்களுக்கு தெரியும். ஒரு 1/2 hour இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்க வந்தப்போ பாபாவோட ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அல்லது கேட்டுட்டு சில நேரத்துலதான் உடம்பு டயர்டா இருந்தா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவ்வளவுதான் நான் ஒரு சின்ன ஒரு தூக்கம், குட்டி தூக்கம் தூங்கிட்டு எழும்பிடுவேன், அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தப்போ பாட என்னமோ ஒன்று கேட்டுட்டு இருந்திருக்கிறேன் போல இருக்குது. அப்படியே தூங்கிட்டேன் போல. தூங்கிட்டேன்னா கனவுல பாருங்க, அந்த ஒரு குட்டி தூக்கம் தான், அந்த குட்டி தூக்கத்திலையும் கனவுல வருது. அப்ப அந்த கனவு காண்றதுக்காகத்தான் என்ன அப்பா தூங்க வச்சாரோ தெரியல. அந்த கனவுல வந்து அப்பாவோட ஒரு ஃப்ரேம், அப்பாவை நான் போட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப வித்தியாசமா அது கிட்டடியில செஞ்சு வச்ச ஃப்ரேம் தான். எனக்கு அதே வந்துட்டு போகுது, வேற எதுவுமே இல்லம்மா. அந்த ஃப்ரேம் மட்டுமே எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது, காட்சியாவும் இல்லை, காட்சி இல்ல, கனவுல வந்துட்டு போகுது எனக்கு. அந்த ஃப்ரேமே நான் அப்படி துடைக்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு போகுது. என்ன இது, கண்ணை முழிச்சிட்டு என்ன அப்பா ஃப்ரேம், என்ன ஃப்ரேம்னு பார்த்தா அப்பாவோட பாதங்களம்மா. அந்த ஒரு தடவை கோபுரம் டிவியில போட்டிருந்தாங்க இல்லையா, அப்பாவோட உண்மையான பாத அடையாளம் யாருக்கும் கொடுக்கறதுக்காக பாத அடையாளம் அவர் எடுத்தாருன்னு சொல்லி, அதே இது அப்பாவோட பாத அடிகள். அத நான் கிளிக் எடுத்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சேன். அப்ப அந்த ஃப்ரேம் மட்டுமே, அந்த சைடு ஃப்ரேம் மட்டுமே தான் என் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. அது துடைக்கிற மாதிரி அப்படி ஒரு இது எடுத்து நான் துடைச்சிட்டு இருக்கேன். எதுக்குப்பா அது அது வந்து அப்பாவோட பாதங்களோட பாத மந்திரங்களும் அந்த கோபுரம் டிவியில சொல்லியிருந்தாங்க. அது கூட நான் அந்த நேரம் சொல்லுவேன், அப்பாவோட பாதங்களை கொண்டு வந்து வச்சுட்டு. அதுக்குதான் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பூ, அந்த குட்டி பூவை வாங்க வச்சு என்னை கொண்டு அது அப்பாவுக்கு 108 மந்திரம் சொல்லும் போது பூ வைக்கணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அதை கொண்டு நிறைவேற்றி வச்சாருந்த அதுதான் அந்த பாதம் தான். அப்பா பாதங்களை காட்டுறாரே, அப்பாவோட பாதங்களை நான் துடைக்கிற மாதிரி இருக்கு, அப்பா பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்றாரா. அப்படித்தான் நான் நினைச்சேம்மா. உண்மை அதுதான்மா நடந்துச்சு. அப்பா காலை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பின்னேற ஆர்த்தி செய்ய வரும்போது அப்பா சொன்ன மாதிரி 6 அகல் விளக்கோட 6 ஒரு ரூபா, ஒத்த ரூபான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்ல, இங்க ஒரு ஈரோ. அப்ப 6 ஒரு ஈரோவும் எடுத்து அப்பா அதுக்கு மேல பொட்டு வைன்னு சொன்னார். அப்போ சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு அப்பா பாதத்துக்கு மேல வச்சேம்மா. செய்ய சொன்னார் அப்பா, என்ன சொன்னாரோ அதுதானே நான் செஞ்சுட்டு இருக்கிறது. யோசிச்சு என்ன எனக்கு சொல்லியிருந்தாருங்கிறத நான் அதை நினைச்சு செஞ்சேனம்மா. ஒரு மணித்தியாலத்துக்கு கிட்ட ஒளிர விட்டேன் அந்த 6 தீபங்களையும். முருகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே இல்லையா, அதுக்காக அப்பா செய்ய சொன்னது இதுதான்மா. சாயந்தரம் போல நான் வீலோக் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீலோக்குல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, முருகனுக்கு பால் பாயாசம் பிடிக்குமா, அதனால பால் பாயாசமும் செஞ்சு வைங்கன்னு. இப்போ எனக்கு என்னோட அப்பாவுக்கு நான் செஞ்சு வைக்கிறது அடிக்கடி, அப்பா சாய் அரிசின்னு தான் என்கிட்ட கேட்டிருந்தார். முதல் தடவையா அப்பா என்கிட்ட கேட்டதே சாய் அரிசி அப்படிங்கிற வார்த்தை தான். அதுல இருந்து நான் சாய் அரிசின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன்மா. அதனால அப்பாவுக்கும் முருகனுக்கும் சேர்த்தே பால் பாயாசம் செய்து கொண்டு இங்க வச்சிருந்தேன். அதுல பாருங்க, 6 அகல் விளக்குலையும் ஒவ்வொரு தீபத்திலையும் ஒவ்வொரு உருவங்கள் காட்டியிருந்தாரப்பா. அதுல முதலா நான் எடுத்த போட்டோவுல
அங்க யார் இருந்தாங்க தெரியுமாமா? முருகனே வந்திருந்தாருமா. அது நான் முன்னாடி உடனே நான் பார்க்கல. அது அவரை சைட் போஸா பார்த்தா தான் தெரியுது. அதுல அப்பாவோட கைகள் 2 பாதங்களா கைகளான்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு அழகா தத்ரூபமா வந்திருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் அப்பாவோட கை விரல பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க மயில் உள்ள இருந்தது. அப்பா கைக்குள்ள மயில் இருந்துச்சு. முருகனை இதுல பாக்கணும்னா நான் அதுல அரோ போட்டிருக்கேன். அந்த பக்கமா பாத்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு தெரியும். சரியாமா? அங்க மயில் இருந்தாங்க இல்லையா? மயிலுக்கு மேலதான் முருகன் இருந்து வந்திருந்தார். அவர் காதுல வைரவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். நாய் ரூபத்துல காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு வைரவருக்கு பின்னாடி அவருக்கு காதுல அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்கார். அப்ப இது அப்பா என்னமோ சொல்றாரு வைரவர்கிட்ட. வைரவர் முருகன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கார். இது முருகன் மயில இருந்தபடியே தான் இருக்கிறார். அவருடைய வயிறு வரைக்கும் தான் தெரியுது, உடல் எல்லாம் தெரியுது. அவருடைய முகம் கண் மூக்கு வாய் என்று தெரியல, அவருடைய முக ஷேப் இருக்குது. வடிவா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் முருகனை. மேலுக்கொண்டும் அவர் போடல, அந்த அளவுக்கு அவர் வயிறு வரைக்கும் தான் உடல் தெரியுது. அவருடைய கையெல்லாம் ரொம்ப பலசாலி மாதிரி தெரியுது. முருகன் இதுல இளந்தாரியா இருந்தாருமா. அப்பா பின்னாடி இருக்காரு, அவங்களுக்கு பின்னாடி பக்கத்துல. இப்போ மயில அப்பா கையுக்குள்ள வச்சிருக்காரு. அப்பாவோட கை அப்படியே தெரியுதுமா. அப்பாவோட கை விரல் நிகம் எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும். இதுல அப்பாவோட கண்களை பாருங்க, அது கூட அழகா தெரியுது. அப்பாவோட முகத்தை பார்க்கும்போது அப்பா கையில வச்சு எனக்கு காட்டுற மாதிரி இருக்கு. அவர் கையுக்குள்ள பிடிச்சிருக்காரு. அந்த மயில் இந்த மயிலோட தோகை இருக்கு இல்லையா பின்னுக்கு, அது அப்பாக்கு கைக்குள்ளால கீழே அப்படி பின்பக்கத்தால அது கீழே தெரியுது பாருங்க. அந்த மயில் தோகையில இருந்து ஒரு ஒளி வெளிச்சம் வந்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சுதுமா. இந்த அகல் விளக்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அங்க ஒரு நாகமும் வந்திருக்கு. அது விளக்க விட்டு வெளியில வந்த மாதிரி இருக்குமா பாருங்க. நீங்க அத பார்த்ததுமே நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா எனக்கு பயம், இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, அது விளக்க விட்டு வெளியில வந்த மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சரியாமா? ஆனா அத நான் பார்த்ததே கடைசியா தாம்மா. 6 தீபங்களையும் நான் போட்டோ எடுத்து முடியத்தாம்மா இதுல பார்த்தேன். அதுல நாகம் வெளியில வந்திருக்கிறது. அடுத்த போட்டோவை பாருங்க. அடுத்த தீபத்துல என்ன வந்திருக்குன்னா, அதுல மயில் நிக்குது. மயிலுக்கு பக்கத்துல ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு துணியில கட்டிட்டு அது ஒரு மூட்டை ஒன்று இருக்குது. அப்ப அத பாக்குறப்போ எனக்கு நினைவுல வந்தது சபரிமலைக்கு போறவங்க ஐயப்பன் சாமியோட அதுக்கு போறவங்க தலையில வச்சுட்டு போவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு நினைவுல வந்துச்சுது. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த தீபத்துல என்ன வந்திருக்குன்னு சொன்னா, ஒரு சித்தர் வந்திருக்கார். அவருடைய முகம் மட்டுமே தெரியுது. அதுல அவர் வாயில மூக்கு கிட்ட அந்த பூ ஒன்று இருக்குது பாருங்க. அவரோட பல்லு கூட தெரியுதுமா. வடிவா பாருங்க, உங்களுக்கும் அது தெரியும். அவரோட மூக்குக்கு கிட்ட மல்லிகைப்பூ வச்சிருக்காரு. அடுத்த தீபத்தை பார்த்தா அதுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க குழந்தைய அப்படியே கழுத்தோட சேர்த்து, அப்படி தோளோட கழுத்தோட சேர்த்த தலைக்கு பக்கத்துல அவங்களோட முகம் தெரியுது, குழந்தையோட முகம். அப்படியே வச்சுட்டு அவங்க காலை பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா. சரியாமா? அப்போ அதுக்கு பக்கத்துல பாருங்க விளக்குல அப்பா இருக்கார். அப்பா கண்கள்ல இருந்து பூ கொட்டிட்டே இருக்குது. அந்த பூ சொரிந்தபடி அது அப்படியே அவங்கள அந்த அம்மா குழந்தையோட இருக்காங்க இல்லையா, அவங்களோட கால் வரைக்கும் வந்திருக்கு. அதுல ஷடோல பாருங்க அங்கேயும் ஒரு சித்தர் வந்திருக்கார். அடுத்த தீபத்துல பார்த்தா அங்க வைரவர் வந்திருக்காருமா. நாய் ரூபத்துல கருப்பு நிறமா வைரவர் வந்திருக்கார். அவருடைய தலைக்கு மேல என்ன வச்சிருக்காருன்னா, அது ஒரு மயிலோட குஞ்சு. அந்த குஞ்சு தலைக்கு மேல வச்சிருக்கார். அவருக்கு பக்கத்துல பின்னாடி பாருங்க மயிலே வந்திருக்குது. மயில் அங்க இருந்து அந்த குஞ்ச பாத்துட்டு இருக்குது. வைரவர் தலைக்கு மேலதான் அந்த குஞ்சு இருக்குது. இது பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த விளக்கு, அந்த அகல் விளக்குலயே அந்த அப்படியே வைரவரோட முகம் தெரியுது, இன்னொரு முகம் தெரியுது. அதுல வடிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவருடைய கண்களை பாருங்க, வைரவர் அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுமா. தீபத்துல வந்த வைரவரோட கண்கள்ல ஒரு கண் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. இதுல விளக்குல கூட வந்திருந்தது அவருடைய கண்கள் அப்படியே
பாக்குமா போல இருக்குது. அதுக்கப்புறம் தீபத்துல வந்திருக்கிறத பாருங்க, ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அங்க நாகம்மா வந்திருந்தா, அவளோட கண்கள் ரொம்ப அழகா தெரியுது. அவ வாயில இருந்த நாக்கு இருக்கு இல்லையா, அது கூட வெளியில தெரியுது. அவ வந்திருக்கிற விதத்தை பாருங்க, எப்படி வந்திருக்கான்னு சொல்லி. அவக்கு முன்னாடி வந்து ஒரு கழுகும் மயிலும் நிக்குது. சரியாமா? அப்போ எதுக்கு இந்த நாகம்மா அப்படி இருந்ததை பார்த்ததுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அதுக்கப்புறம் தான் முதலாவது போட்டோ எடுத்தப்போ இருந்தது இல்லையா, அந்த தீபத்தை பார்த்த போட்டோ எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த அகல் விளக்குல பார்த்தப்போ அங்க வெளியில வந்திருந்தது தெரிஞ்சுது எனக்கு. அப்போ இங்க ஒளியில தீபத்துல எப்படி வந்திருக்கான்னு உங்களுக்கு பாத்தீங்க இல்லையா, கண்கள் கூட எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. அவங்க வாயை ஏதோ திறந்த மாதிரி அவன் நாக்கு கூட வெளியில வந்திருக்கிறது தெரியுதுமா. நீங்களும் வடிவா பாருங்க, உங்களுக்கும் அது தெரியும். நான் அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டேன். பயந்து போயிட்டு இதையும் பார்த்துட்டு, அப்பா இந்த மாதிரி சித்து விளையாட்டு எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு பயம், நான் எவ்வளவு பயப்படுறேன்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்கு இந்த மாதிரி எதுவும் விளக்குல கூட வந்திருக்குப்பா, அதை இல்லாம ஆக்கிடுங்க, நீங்க தான் இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பாவை பார்த்து பயத்திலேயே இது அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் அப்பாவுக்கு முன்னாடி. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் அடுத்த முறை வந்து பாக்குறப்போ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நான் போயிட்டேன். முதல் நாள் காலையில தான் நான் முருகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தேன் அப்பா கிட்ட. முருகனை பார்க்கணும்ப்பான்னு சொல்லி கேட்டப்போ குழந்தை முருகனை காட்டியிருக்காரு எனக்கு. இதுல இளந்தாரியான முருகனை காட்டியிருந்தாரு இல்லையா, எப்படி காட்டியிருக்காரு பாத்தீங்க இல்லையா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றின்ட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்படி செஞ்சிடாதீங்க, இப்படி எதுவும் காட்டிடாதீங்க சொல்லிட்டு அப்பா கிட்ட எனக்கு சர்ப்பம்டா சரியான பயமா. அதான் என்ன தேடி வள்ளிபுர ஆழ்வார் வந்துட்டு போவார் வீட்டுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவ்வளவு பயம் நான். ஆனா எனக்கு முன்னாடிதான் அது வந்து போவார். அவர் 2-3 தடவை வந்திருக்கார். அது நான் மறக்கல இன்னும். மறக்க முடியுமா? மறக்க முடியாது இல்லையா. நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குது. எனக்கு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை, இருந்தும் என்ன பேச வச்சுட்டாரப்பா. நெக்ஸ்ட் வீக் போட முடியுமோ தெரியாது, முடிஞ்சா போடுறேன். சரியாமா? மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.